தொடர் மழையின் காரணமாக புழல் ஏரியில் இருந்து காலை 9 மணிக்கு தண்ணீரானது திறக்கப்பட இருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. பூண்டி ஏரியிலிருந்து எவ்வளவு தண்ணீர் திறக்கப்பட இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். திவ்யா, தொடர் கனமழை காரணமாக சென்னையினுடைய முக்கிய நீர் ஆதாரங்களாக விளங்கக்கூடிய பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம் ஆகிய இந்த 3 நீர்த்தேக்கங்களிலிருந்து தண்ணீர் திறப்பது தொடர்பான ஒரு அறிவிப்பை ஏற்கனவே நீர்வளத்துறை வெளியிட்டிருக்கிறது. பூண்டியை பொறுத்தவரை இந்த பூண்டியிலிருந்து நேற்று பிற்பகல் முதலே 1000 கன அடி நீர் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த திறக்கப்படக்கூடிய நீரினுடைய அளவு தற்போது 12,000 கன அடி நீராக வெளியேற்றப்பட்டு இருப்பதாக அதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பை நீர்வளத்துறை தற்போது வழங்கியிருக்கிறது. குறிப்பாக படிப்படியாக இந்த உபரி நீர் என்பது திறக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. நேற்று தினமே 1000 to 5000 கன அடி நீர் உபரி நீர் திறக்கப்பட்ட நிலையில இன்று காலை 6:30 மணி முதல் இந்த திறக்கப்படக்கூடிய உபரி நீரினுடைய அளவு என்பது 12,000 கன அடி நீராக தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இதன் மூலமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பாதுகாப்பான முறையில் அந்த பகுதி மக்கள் இருக்க வேண்டும் என்பது தொடர்பான அறிவுறுத்தலும், அந்த பாதுகாப்புக்கு ஏற்ற வகையில் தான் நாங்கள் இந்த தண்ணீரை திறக்கிறோம் என்ற ஒரு விவரத்தையும் நீர்வளத்துறை தெரிவித்திருக்கிறது. அதே போல செம்பரம்பாக்கம் அந்த நீர்த்தேக்கத்திலிருந்து தற்போது ஒரு 1000 கன அடி நீர் தண்ணீர் என்பது 8 மணி அளவில் திறக்கப்பட இருக்கிறது என்பதனை நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 25.51 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு நீர்த்தேக்கம். இதுல மொத்தமாக 24 அடி தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். அபாயகரம் எட்டக்கூடிய நிலையில 23.29 அடியாக தற்போது அதனுடைய கொள்ளளவு இருக்கிறது. 22 அடி எட்டினாலே அந்த உபரி நீரை திறந்துவிட வேண்டும் என்பது நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்து. ஒட்டுமொத்த தண்ணீர் என்பது மில்லியன் கன அடியில 3453 இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் தற்போது இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்த கன அடி என்பது 3645 மில்லியன் கன அடி. தற்போது நீர் இருப்பு இருக்கக்கூடிய மில்லியன் கன அடி 3453 மில்லியன் கன அடியாக இருக்கிறது. எனவே இதனை உடனடியாக திறந்துவிட்டால் மட்டுமே இந்த நீர்த்தேக்கத்தை முழுமையாக பாதுகாக்க முடியும். படிப்படியாக திறக்கும் போது மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை தடுக்க முடியும் என்பதற்காக தற்போது முதல் கட்டமாக காலை 8 மணி முதல் 1000 கன அடி நீர் தண்ணீர் என்பது திறக்கப்படும் என்பதனை நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று சென்னைக்கு நீராதாரங்களை வழங்கக்கூடிய மற்றும் ஒரு ஏரிதான் புழல் ஏரி. புழல் இந்த நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று காலை 9 மணியிலிருந்து 500 கன அடி நீர் தண்ணீர் என்பது திறக்க உத்தேசிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த ஏரியினுடைய மொத்த பரப்பளவே 20.86 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இந்த ஏரி அமைந்திருக்கிறது. இதனுடைய மொத்த நீர்மட்டம் 21.20 அடியாக இருக்கிறது. இதனுடைய முழு கொள்ளளவே 3300 மில்லியன் கன அடியாக இருக்கக்கூடிய நிலையில இன்று காலை நிலவரப்படி இதனுடைய ஒட்டுமொத்த சதுர கிலோமீட்டர் 20.86 19.69 கன அடியாக தற்போது உயர்ந்திருக்கிறது. அதாவது 3300 மில்லியன் கன அடி இருக்கக்கூடிய மொத்த கொள்ளளவில் 2950 மில்லியன் கன அடி நீர் என்பது இருக்கிறது. எனவே இதனை திறக்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொண்டால் மட்டுமே நீர்த்தேக்கத்தையும் பாதுகாக்க முடியும், மிகப்பெரிய ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கையும் தடுக்க முடியும் என்பது தொடர்பாக இன்று காலை 9 மணியிலிருந்து 500 கன அடி நீர் தண்ணீர் என்பது திறக்கப்பட இருக்கிறது என்பதனையும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த நீர் வெளியேறக்கூடிய வாய்க்கால் செல்லக்கூடிய கிராமங்களான நாராவாரிக்குப்பம், வடகரை, கிராண்ட் லைன், புழல், வடபெரும்பாக்கம், மஞ்சம்பாக்கம், கொசப்பூர், மணலி மற்றும் சடையான்குப்பம் ஆகிய பகுதிகளில் கால்வாயினுடைய இரு புறங்களிலும் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் மேடான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அறிவுறுத்தலும் நீர்வளத்துறை மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. சென்னைக்கு நீராதாரங்களை வழங்கக்கூடிய இந்த 3 முக்கிய ஏரிகளிலும் தொடர்ந்து தண்ணீர் திறந்துவிடும் போது சென்னைக்கு அதில் ஏதேனும் ஆபத்து இருக்கிறதா என்பதனை தொடர்ந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் உற்று கவனித்து வரக்கூடியதும் தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.